27 வயசுல தாலி எடுத்துட்டு நிக்குதுங்க சார். 27 வயசுல தாலி எடுத்துட்டு நிக்குது. 2 பிள்ளைங்க யாரு சார் ஆதரவு கொடுப்பாங்க? நிர்வாகம் இங்க வரணும், வந்தாதான் பாடி நாங்க எடுப்போம். அடிச்சு போட்டாங்க. எப்படி சார் அடிக்க மனசு வரவங்களுக்கு? தனியார் மருத்துவமனைக்குள் ஒருவரை அடித்தே கொன்றதாக காவலாளிகள் உட்பட 15 பேர் மீது வழக்கு பதிந்து கைது நடவடிக்கை. கோவை சிட்ரா பகுதியில் தனியார் மருத்துவமனை மற்றும் மருத்துவக் கல்லூரி அமைந்திருக்கிறது. இந்த மருத்துவமனையில் கடந்த திங்கட்கிழமை அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் உள்ளே புகுந்து திருட முயன்றதாக மருத்துவமனை நிர்வாகம் தரப்பில் குற்றஞ்சாட்டப்படுகிறது. அப்போது அங்கிருந்த மருத்துவமனை காவலாளிகள் அந்த நபரை கையும் களவுமாக பிடித்து சரமாரியாக தாக்கி இதனால் படுகாயமடைந்த அவரை அதே மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளித்து வந்த நிலையில் அவர் உயிரிழந்து விட்டார். இதுகுறித்து உயிரிழந்த ராஜா என்பவரது மனைவி சுகன்யா பீளமேடு காவல் நிலையத்தில் புகார் அளித்த நிலையில் காவலாளிகள் உட்பட 15 பேர் மீது வழக்கு பதிந்து போலீசார் விசாரணைக்கு பிறகு கைது நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கிறார்கள். ராஜாவிற்கு மனைவி மற்றும் குழந்தைகள் உள்ள நிலையில் இப்படி அடித்து கொன்று விட்டார்களே, மருத்துவமனையின் முதல்வர் இந்த கொலைக்கு பொறுப்பேற்க வேண்டும் என கூறி மருத்துவமனை வாயிலில் உறவினர்கள் ஒன்று கூடி போராட்டத்தில் ஈடுபட்டு உயிரை மாய்த்துக் கொள்வோம் என கத்தி கதறி அழுததால் பரபரப்பு ஏற்பட்ட காணொளியை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். 27 வயசு தான் சார் ஆகுது. யாரும் இல்லாம அப்ப இல்ல, இந்த பிள்ளைங்க என்ன வயசாச்சு, அப்ப இல்ல, அதுக்கு புருஷன் இல்ல, இந்த வயசுல அடிச்சு போட்டாங்க. எப்படி சார் அடிக்க மனசு வரவங்களுக்கு? நிர்வாகம் இங்க வரணும், வந்தாதான் பாடி நாங்க எடுப்போம், வாங்குவோம். அந்த நிர்வாகம் எங்களுக்கு அவங்க இங்க வரணும் சார். எங்க ஒரே கோரிக்கை அவங்க இங்க வரணும். நீங்க எங்களுக்கு ஆதரவு கொடுங்க, நீங்க எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. யாரும் இல்லாத பிள்ளை சார், அண்ணன் தம்பி இல்லாத 27 வயசுல தாலி எடுத்துட்டு நிக்குதுங்க சார். 27 வயசுல தாலி எடுத்துட்டு நிக்குது. 2 பிள்ளைங்க யாரு சார் ஆதரவு கொடுப்பாங்க? அவங்க அம்மா ஒத்த ஆம்பளை பையன் சார், ஒரே பையன். அந்த மக புருஷன் இல்ல, பிள்ளைங்க எப்படி சார் இருக்கு? அவன் ஒரே பையன் எப்படி சார், எப்படி சார் இதுக்கு எப்படி சார் நாங்க எங்களுக்கு நடந்த இழப்புக்கு என்னங்க சார் காரணம்? போலீஸ்காரங்களுக்கு அடிக்க உரிமை இல்லைன்னு சொல்லணும். உங்களுக்கு யார் சார் அந்த ரைட்? எப்படி சார் நீங்க பிடிக்கலாம்? அவனுக்கு எப்படி அடிக்கலாம்? போஸ்ட்மார்ட்டம் பண்ணி எப்படி சார் காமிப்பாங்க? காடாவோட துணியை உரைச்சி அந்த மாதிரி காமிக்கிறான். அவன் மூஞ்ச பார்த்து நாங்க அடையாளம் மட்டும் சொல்லிட்டு போயிடணுமா? எதுவும் அவங்க கிட்ட கேள்வி கேட்க கூடாது. இப்படி சார் அங்க ஆர்ப்பாட்டம் பண்ணதுக்கு அப்புறம் தான் சார் பாடியவே அவங்க பிரிச்சு காமிக்கிறாங்க சார். அவங்க எதுவுமே இன்னும் சொல்லல. நாங்களும் நேத்துல இருந்து கேட்டுட்டு இருக்கோம், எப்ப சார் செத்தா, எப்ப சார் செத்தா, எப்ப சார் செத்தா. திங்கட்கிழமை காலையில 9 மணிக்கு போனாங்க சார். அதுக்கப்புறம் இன்னும் வீட்டுக்கு வரல. எங்களுக்கு நியாயம் வேணும், எங்களுக்கு வேணும். எங்களுக்கு உதவி பண்ணுங்க. நீங்க எல்லாம் தான் இருக்கீங்க, அண்ணனா தம்பியா எங்களுக்கு உதவி பண்ணுங்க.